நீ சரியா நீ குடும்பத்துல ஜெபம் பண்ணிருந்தா உன் குடும்பத்துல என்ன இருக்கும்? இயேசு வந்த வீட்டில என்ன உண்டு? சமாதானம். இயேசு வந்த வீட்டில என்ன இருக்கு? சுகம். இயேசு வந்த வீட்டில என்ன இல்ல? கணவனுக்கு மனைவிக்கு பிரச்சனை இல்ல. இயேசு வந்த வீட்டில என்ன இல்ல? ஒரு குறையே இல்ல. நிறைவானது வரும்போது அவர் யார்? அவரு நிறைவானவர். அவர் யாரா இருக்கிறாரு? ஆசாரியரா இருக்கிறார். உன்னதமான தேவனுடைய ஆசாரியரா இருக்கிறார். இரண்டாவது அவர் யாரா இருக்கிறாரு? ஐஸ்வரியனா இருக்கிறார். அவர் ஐஸ்வரியனா இருந்தா நம்ம எல்லாம் தரித்திரர் இல்ல. நம்ம எல்லாம் யாரு? ஐஸ்வரியவான்கள். சொல்லுங்க. ஆசீர்வாதமா இருந்தாலே வியாதி இல்ல, பிரச்சனை இல்ல, கடன் இல்ல, எதுவுமே இல்ல. இன்னைக்கு எல்லா கடனையும் எல்லா சாபத்தையும் எல்லா வியாதியும் கர்த்தர் இப்போதே முறியடிக்க உன் அருகிலே கர்த்தர் வந்திருக்கிறார். எப்படி கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தாரோ இப்போது கர்த்தர் உன்னதமான தேவன் இறங்கி வந்து உன் அருகிலே கர்த்தர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். உன் சிறுசிலே கர்த்தர் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உன் கஷ்டத்தை மாத்த கர்த்தர் அருகில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். கவலை கர்த்தர் மாத்த உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். சத்தமாலே சொல்லுங்க.